நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. உலகத்திற்கே நான் தான் ராஜா. நான் சொன்னால் எந்த நாடும் சண்டை போட வேண்டும். அவர்களாகவே போரை நிறுத்தினாலும் அதற்கு காரணம் நான் தான். யார் யாரோடு நட்பாக இருக்க வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிப்பேன். எந்த நாட்டிடம் எந்த நாடு என்ன வாங்க வேண்டும், எப்பொழுது வாங்க வேண்டும் என்று சொல்லுகிறேனோ அதைத்தான் அனைத்து நாடுகளும் கேட்க வேண்டும். இல்லையென்றால் அந்த நாட்டின் மீது வரிப்போர் தொடருவேன். இதுதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் லேட்டஸ்ட் ஸ்டைல். எந்த நாட்டோடு வர்த்தக பற்றாக்குறை இருக்கிறதோ, அதாவது எந்தெந்த நாடுகள் அமெரிக்காவிற்கு அதிகமாக ஏற்றுமதி செய்து குறைவாக இறக்குமதி செய்கிறதோ அந்த நாடுகளுக்கு இறக்குமதி வரி அதிகரிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்தார். உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதாரம், மிகப்பெரிய இராணுவம் அவரை இப்படி நினைக்க வைத்திருக்கலாம். இதற்கு முன்பு ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது இந்தியாவுடன், குறிப்பாக மோடியுடன் நல்ல உறவில் இருந்தார். இரண்டாவது முறை அவர் பதவி ஏற்றவுடன் ட்ரம்ப், மோடி, ரஷ்ய அதிபர் புதின் ஆகிய மூவரும் இணைந்து செயல்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பதவிக்கு வந்தவுடனேயே ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்திருந்தார். பதவி ஏற்றவுடன் புதினுக்கு சாதகமாக பேசி வந்த ட்ரம்ப் 2 வாரங்களுக்கு முன்பு ரஷ்யா 50 நாட்களில் போரை நிறுத்த வேண்டும் என்று கெடு விதித்தார். பின் 10 முதல் 12 நாட்களுக்குள் ரஷ்யா போர் நிறுத்தம் செய்யாவிட்டால் தடை மற்றும் 2ஆம் நிலை கட்டணம் விதிக்கப்படும் என்று அறிவித்தார். தற்பொழுது இந்தியாவிற்கு 25% இறக்குமதி வரி விதித்திருக்கிறார் ட்ரம்ப். ரஷ்யா உக்ரைன் போரில் இந்தியா இரு நாடுகளுடனும் நட்போடு இருக்கிறது. மோடி புதின் நட்பு உலகம் அறிந்த ஒன்று. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் மற்றும் ஆயுதங்களை இறக்குமதி செய்கிறது. ட்ரம்பின் திடீர் ரஷ்யா வெறுப்பிற்கு பின் அந்த முடிவை அனைத்து நாடுகளும் கடைபிடிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்கிறது. இது ட்ரம்பிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அந்த கடுப்பில் ரஷ்யாவுடன் இந்தியா என்ன செய்தாலும் கவலை இல்லை, அவர்கள் தங்கள் இறந்த பொருளாதாரங்களை ஏதேனும் செய்து கொள்ளட்டும் என்று தெரிவித்திருந்தார். இதற்கு இடையே ட்ரம்ப் பாகிஸ்தான் உறவு திடீரென பலப்பட்டது. பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசிம் முனீர் அமெரிக்கா சென்று ட்ரம்பை சந்தித்தார். ட்ரம்பிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்று முனீர் அறிவித்தார். பாகிஸ்தானும் அமெரிக்காவும் எண்ணெய் இருப்புகளை மேம்படுத்துவதில் இணைந்து செயல்படும். இதை வழிநடத்தும் எண்ணெய் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கும் பணியில் இருக்கிறோம். ஒரு நாள் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் எண்ணெய் விற்பனை செய்வார்கள் என்று ட்ரம்ப் அறிக்கை வெளியிட்டார். இந்தியாவை சீண்டவே பாகிஸ்தான் உடனான நட்பை பலப்படுத்துகிறது அமெரிக்கா. பாகிஸ்தானுடனான இறக்குமதி வரி 29% 19% குறைக்கப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் வளர்ச்சியும் நெருக்கமும் ட்ரம்பிற்கு பிடிக்காத ஒன்று. தற்பொழுது பிரேசிலுக்கு 50% இறக்குமதி வரி விதித்திருக்கிறார் ட்ரம்ப். ரஷ்யாவை இந்தியா கண்டிக்க வேண்டும் மற்றும் சீனாவிற்கு எதிராக இருக்க வேண்டும் என்பது ட்ரம்பின் விருப்பம். அமெரிக்காவிலிருந்து அதிகமாக இறக்குமதி செய்தால் அது உள்ளூர் சந்தையை பாதிக்கும். அமெரிக்காவிற்கு 25% இறக்குமதி வரி செலுத்தினால் அது இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கும். அமெரிக்காவிற்கு இந்தியா 8800 கோடி ரூபாய் மதிப்பிற்கு ஏற்றுமதி செய்து 4200 கோடி ரூபாய் மதிப்பிற்கு இறக்குமதி செய்கிறது. இந்தியாவிடமிருந்து அமெரிக்கா ரத்தினங்கள் மற்றும் நகைகள், ஆடைகள், வாகன பாகங்கள், மருந்துகள், ஸ்மார்ட் போன்ஸ் போன்ற பொருட்களை இறக்குமதி செய்கிறது. அமெரிக்கா தான் இந்தியாவிலிருந்து வைரங்களை அதிகமாக இறக்குமதி செய்யும் நாடு. அமெரிக்காவிற்கு ஜவுளி ஏற்றுமதி செய்யும் 2வது பெரிய நாடாக இந்தியா உள்ளது. அமெரிக்காவின் ஜெனரிக் மருந்துகளில் 40% இந்தியா தயாரிக்கிறது. இந்த ஆண்டு அமெரிக்காவிற்கு ஸ்மார்ட் போன்களை ஏற்றுமதி செய்யும் மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. இப்பொழுது இந்தியாவிடம் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 25% வரி விதித்தால் அதை ஈடுகட்ட அந்த பொருட்களின் விலை ஏற்றத்தை தவிர வேறு வழி இல்லை.
அந்த விலை உயர்வு அமெரிக்க மக்களைத்தான் பாதிக்கும். ரஷ்ய பாதுகாப்பு உபகரணங்களை இந்தியா வாங்குவதையும் ட்ரம்ப் எதிர்க்கிறார். மாறாக அமெரிக்காவிடம் இருந்து F-35 போர் விமானங்களை வாங்க வேண்டும் என்றும் எண்ணெய் மற்றும் பால் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார். ஆனால் இவற்றிற்கு இந்தியா சம்மதிக்கவில்லை. சமீபத்தில் நடந்த ஐரோப்பா நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு 15% வரியும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு எந்த வரியும் இல்லை என்று கையெழுத்து ஆனது. இந்தியா இப்படி அடிபணிந்து போக வாய்ப்பு இல்லை. எத்தனையோ பிரச்சனைகளை சாதுரியமாக சமாளித்த மோடி அரசு அமெரிக்காவின் இந்த வரி போருக்கும் இரு நாடுகளுக்கும் எந்த பாதகமும் பகையும் ஏற்படாமல் விரைவில் ஒரு தீர்வு காணும் சவாலான காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறது.